ரமணி, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். பசிக்குது, டிஃபன் கொடு. இன்னைக்கு உப்புமாவா? இந்த உப்புமா எனக்கு கொல்லுது ரமணி, எனக்கு வேண்டாம். யாருக்காக இவ்வளோ உப்புமாவை செஞ்சேன்? எல்லாம் வேஸ்டா போயிடும். ஒழுங்கா சாப்பிடுங்க. இவ்வளோ தீமா? காலையில் பேப்பரில் ராசி பலன் பார்த்தேன். மனைவியால் கண்டம்னு போட்டிருந்தது. சரியா போச்சு. இப்போ சாப்பிட போறீங்களா இல்லையா? ரமணி, ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உனக்கு இந்த உப்புமாவை தவிர வேறு டிஃபனே செய்ய தெரியாதா? ஏன் தெரியாது? இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஊத்தப்பம், வெண்பொங்கல், அடை, குழிப்பணியாரம், குழா புட்டு எல்லாம் செய்ய தெரியும். ஒவ்வொன்றிலையும் 4-5 வெரைட்டி தெரியும். 4-5 வெரைட்டியா? இட்லியில் மட்டும் பேபி இட்லி, ஜூனியர் இட்லி, சீனியர் இட்லி, குஷ்பு இட்லி, சேமியா இட்லி, ரவை இட்லி, லேட்டஸ்ட்டாக பிரபுதேவா இட்லி கூட தெரியும். பிரபுதேவா இட்லியா? கொஞ்சம் மைதா மாவு கலந்து செய்யறது. எப்படி வேணாலும் வளைக்கலாம். இதெல்லாம் நீ எப்போ செய்ய கற்றுக்கிட்ட? நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை? இந்த 7 வருஷத்தில் எல்லா ஐட்டமும் கற்றுக்கிட்டேன். ஏன் ரமணி, இந்த மாதிரி ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று டெய்லி செஞ்சு அசத்தலாம்ல? அசத்தலாம் தான். ஆனால் 4 நாளைக்கு ஒழுங்காக சாப்பிடுவீங்க. 5ஆவது நாள் அதுலேயும் குறை தான் சொல்ல போகிறீங்க. குறை சொல்கிறதுக்கு உப்புமா போதும். சாப்பிடுங்க. ரமணி, வாங்க மாமா, உப்புமா சாப்பிட்றீங்களா? அதை நீங்கள் சாப்பிடுங்க. அவருக்கு வேற எடுத்துகிட்டு வரேன். மாப்பிள்ள, அதை அப்படியே போடுங்க, சாப்பிடாதீங்க. ரமணி, உள்ள என்ன உப்புமா வச்சிருக்கியா? இருக்கு. ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி. 10 பேரா? இந்தா, இது ஹாட் பேக்கில் போட்டு அப்படியே கொண்டா, நான் எடுத்துகிட்டு போகிறேன். எங்க மாமா? லேபுக்கு. லேபுக்கா? சாப்பிட்ற பிறந்தாலும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஐயோ, நீங்கள் வேறு மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்கான சந்தானம் அவன் பொண்ணுக்கு இன்னைக்கு காது குத்துறான். நான் தான் டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அரேஞ்சும் பண்ணிட்டேன். கடைசி நிமிஷத்தில் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான். ஷார்ட்டேஜ். ஹோட்டலில் வாங்கி சமாளிச்சுலான்னு வந்தேன். ஹோட்டல்லாம் மூடி இருக்கான். இந்த ஏரியாவில் எவனோ மண்டையை போட்டானாம. இந்த பக்கமாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வந்தேன்னா, உப்புமா வாசனை ரோடு வரைக்கும் வந்துச்சுமா. இதான் நேரம் உள்ளே வந்தேன். ஏமா நிற்கிற? போ 10 பேர், நான் 15 பேர் சமாளிப்பா. எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வாமா. பேக் பண்ணி கொண்டா. மாமா, ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. இந்தாங்க மாமா. கொண்டாம்மா. இந்தா. எதுக்கு மாமா? உப்புமாவுக்குமா? அதுக்கு எதுக்கு மாமா பணம் இல்லை? என்னம்மா அது? ஹோட்டலுக்கு போயிருந்தா எனக்கு பணம் செலவழிஞ்சிருக்கும்ல. அதுவும் இவ்வளோ உப்புமா கொடுத்துருக்கேன். 200 ரூபாய் வந்து பில்லு போட்டிருப்பானே. இந்தா 100 ரூபா வச்சுக்கோ. இதுக்கு மொத்த செலவே எனக்கு 10 ரூபாய் தான் மாமா ஆச்சு. அதாம்மா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. கேட்ரிங்னா நல்ல லாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. டைம் ஆயிடுச்சு. இலைக்கு முன்னாடி 10 பேரை காக்க வச்சுட்டு வந்திருக்கேன். வரட்டுமா மாப்பிள்ள? வரேன். தப்பிச்சிட்ட பாத்தியா? பெருமாள் இருக்காரு. இத பாத்தீங்களா? என்னது? பெருமாள் பொண்டாட்டி. என் உப்புமாவை குறைச்சலாம் எடை போட்டீங்கல்ல. 10 ரூபாய் செலவு செஞ்சு நான் பண்ண உப்புமாவுக்கு மதிப்பு 100 ரூபாய். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இனிமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்கும் உப்புமா செய்யறதுனா? உப்புமா மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமைச்சு விற்கிறதுன்னு. எங்க போறீங்க? இதெல்லாம் கொண்டு போய் வாசல்ல உடைச்சிட்டு வர ரமணி. உள்ள கொண்டு போங்க. ரமணி, திருச்சி சுத்துறதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. இப்போ இது வீடு இல்ல, மெஸ். லெமன் ரைஸுக்கு எலுமிச்சை பழம், தேங்காய் சாதத்துக்கு தேங்காய், சாம்பாருக்கு பூசணிக்காய். எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைங்க. பாபா உட்காரு. ரமணி, நல்லா இருக்கு. அப்படியே ஹோட்டல் ஓனர் மாதிரியே இருக்க. மாப்பிள்ள, முத உங்க வாயால என்ன இருக்குன்னு கேளுங்க. ரமணி, மங்களகரமா ஏதாவது சொல்லு. சூடா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? ஒரு பிளேட் கொடுங்க. அம்மா, ஐயோ, என்ன இருக்குன்னு கேட்கறதோட நிறுத்திக்கிங்க. என் வாயால இல்லன்னு சொல்ல வைக்காதீங்க. அதை விடுமா மாப்பிள்ள, நீங்க இப்படி வாங்க.
இப்போ நீங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டீங்க. இன்னும் சாப்பிடவே இல்லையே. சாப்பிட்டு தான் வச்சுங்க மாப்பிள்ள. அதுக்கு நான் ஒரு பில்லு போட்டு தரேன். உங்க கையால முதல்ல ரமணி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ உள்ள இருந்து வாங்க. இப்போ சாப்பிட்டு வரீங்க. வாங்க. ஏப்பம் விட்டு வாங்க. என்ன மாமா 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? முதல் பில்லு பெரிய தொகையா இருக்கட்டுமேனு போட்டேன். அதோட 10 தொழில் ஸ்தானம். தொழில் லாபகரமா நடக்கணும் இல்லையா? அதான் கொண்டு போய் கொடுங்க. போங்க. பணத்தை கொடுங்க. முதல் பில்லுக்கு கடன் சொல்லக்கூடாது, பணம் கொடுங்க. 10,000 ரூபாய் என்கிட்ட இல்லையே. பரவாயில்ல மாப்பிள்ள, சும்மா பேருக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க. அவ்வளோதான் இருக்கு. களை கட்டிடுச்சுமா. வியாபாரம் நல்லா களை கட்டிடுச்சு. அப்படியே மெஸ் ஓனர் காரக்குடி ஆச்சி மாதிரி இருக்கு. மங்களகரமா இருக்கட்டும். ஒரு 2 தடவை பெல் அடி. ரமணி, பெல் அடிக்க சொன்னா ரிக்ஷா பெல் மாதிரி அடிப்ப. நான் அடிக்கிறேன் பார். அம்மா, நான் ஸ்கூல்ல போயிட்டு வந்துட்டேன். ரமணி, ரமணி, ரமணி. ரம்யா, ரிக்ஷா வந்துருச்சு, கிளம்புடி. வாட்டர் பாட்டில், பேக் எல்லாம் எடுத்துக்கோ. ரமணி, இதுக்கு தான் கல்லால உட்காந்து தூங்கக்கூடாது. நான் தூங்கல, யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோசனை பண்ணிட்டு இருந்தியா? நம்ம பிஸ்னஸ் சூடு பிடிச்சதுன்னா இன்னொரு மெஸ்ஸு வைக்க வேண்டியிருக்கோம். அதான் எங்கே வைக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏங்க, இந்த நுங்கம்பாக்கம் ஏரியா நல்ல சைலண்டான ஏரியா. அங்கே ஏதாவது இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கே, வள்ளுவர் கோட்டம், அது எப்படி கிடைக்குமா? கிடைச்சதுன்னா டேபிள் எல்லாம் போட்டதுக்கு பெரிய பெரிய ஹால் எல்லாம் இருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ராப்ளம் கூட வராதுங்க. மணி, இதுக்கு பேர் யோசனை இல்லை, கனவு. வள்ளுவர் கோட்டம் கவர்மெண்டோடது. இந்த காந்தி மண்டபம் யாருது? அது கிடைச்சா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேலை கிடைக்குமா? ரமணி, காலையிலேருந்து வியாபாரம் ஆகல. கல்லால நான் கொடுத்த 10 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீ காந்தி மண்டபம் வள்ளுவர் கோட்டம் வேலை பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ரமணி. மணி ராத்திரி 10 ஆச்சு. இது வரைக்கும் வராத கஸ்டமர்ஸ் இனிமே வரப்போறது இல்லை. நீ வந்து படுத்து தூங்கு வா. இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சந்துரு மாமா சொல்லியிருக்காரு, ரெஸ்டாரண்ட்லலாம் ராத்திரி தான் நல்லா பிஸ்னஸ் ஆகுமா. நம்ம மெஸ்ஸுன்னு போட்டதால ஒரு வேளை வரலையோ என்னவோ. ஆனால் 10 மணிக்கு மேலே கண்டிப்பாக வருவாங்க. உள்ள யாரு? வந்துட்டாங்க. பெஸ் திறந்துருக்க? உள்ள வாங்க, திறந்துதான் இருக்கு. டேய், தண்ணி கொண்டாடா. ரமணி, கஸ்டமர் கேட்டா கொடுக்கணும். போங்க, எடுத்துட்டு வாங்க. இப்போ இது வேணாம். டேய், ஒரு காலி டம்ளர் கொண்டாடா. எதுக்கு? விலா வருது. அவருக்கு எப்பவுமே தண்ணி ஆத்தி சாப்பிட்டு தான் பழக்கம் போல இருக்கு. போய் ஊறுகாய் கொண்டா. ஊறுகாவா? ஆர்டர் கொடுக்குறாரு. ஊறுகாலாம் நீங்க தனியா கேட்க வேண்டாம், தானா கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஊறுகாயை கொண்டாடா. என்னங்க, பிராந்தி சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, போட்டது பத்தல, இன்னும் கொஞ்சம் சாப்பிட போறேன். சார், இதெல்லாம் இங்க சாப்பிட கூடாது. என்னங்க சொல்லுங்க. ஆமா சார், இது குழந்தைங்க இருக்கிற மெஸ். அப்ப மெஸ் உள்ள சாப்பிடக்கூடாது இல்ல?
போட்டு சாப்பிட என்ன இருக்கு? குடல் இருக்கா? கொடலா? ஈரல் இருக்கா? ஈரலா? அதுவும் இல்லையா? சரி, ஒரு துண்டு கருவாடை வறுத்து சாம்பார் சாதம் கொண்டா. கருவாடா? இங்க இதெல்லாம் கிடையாது. என்கிட்ட இருக்குதே, கொண்டு போய் வறுத்து கொண்டா. இந்தா. ரமணி, இது கருவாடு. இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில போங்க. ஏய், என்னையா வெளியே போக சொன்ன? இது உன் வீடு இல்லை, மெஸ்ஸு. எப்போ வேணுனாலும் வருவேன், எப்போ வேணுனாலும் போவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? ரமணி, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தட்டும். ஏய் முட்டாள், எதுக்கு கத்துற? என்னையா முட்டாளுன்னு? நானா முட்டாளு? ஏய், யாரை பார்த்து முட்டாளுன்னு? நான் முட்டாளா? ஆமாண்டா, பரதேசி. பரதேசியா? ஏய், நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்னடா, சோம்பேறி. இதுவரை என்னை பார்த்து யாருமே சோம்பேறின்னு சொன்னது கிடையாது. ஒரு லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டேன். என்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. போடா புறம்பாக்கு. புறம்பாக்கா? ஏய், நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? ஏய், சார், நான் மன்னிப்பு கேட்க உட்காருங்க. ரமணி, இங்க வா. ஏன் ரமணி அவன்கிட்ட இப்படி பம்பு பண்ற? அவனை பொறுமையா பேசி அமிச்சிரு. அவன் கத்துறான் பாரு எப்படி. ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் கத்துனாதான் நம்ம மிஸ்ஸுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். பப்ளிசிட்டியா? டேய் பேமானி. யாரை பார்த்து பேமானின்னு? உடனடியா மன்னிப்பு கேளு, இதையும் சேர்த்து மன்னிச்சிடுறேன். இல்ல நடக்கவே கத்துனாதான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் ஈஸியா தெரியும். டிவில ரேடியோல எல்லாம் விளம்பரம் கொடுத்தோம்னா செலவாகும். இது ஃப்ரீ பப்ளிசிட்டி. நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. டேய், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. மாங்கா மடையா? முதல்ல முட்டாளுன்னு விட்டுட்டேன், சோம்பேறின்னு இது கூட ஓகே. மாங்க பரதேசி, பேமானி, பொறும்போக்கு இதெல்லாம் விட்டுட்டியே. அதுவும் சொன்னேன். இப்ப மாங்காய் மடையங்கிற. நான் நினைச்ச உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? ஒரே நிமிஷத்துல இந்த மெஸ் ஒண்ணு, இந்த சர்வர் பையனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான். அம்மா, ஏய், என்ன நினைச்சுக்கிட்ட? சார், ரமணி சைக்கிள் செயின் எடுத்துட்டான். அடிச்சுட்டு போறான் ரமணி. உங்க ஐஜி சித்தப்பாக்கு ஃபோன் போடுங்க. ஐஜி சித்தப்பாவா? போலீஸ்ல இருக்காரே ஐஜி சித்தப்பா. என்னம்மா போலீஸ் கூப்பிடுறியா? என்கிட்ட என்ன பூச்சாட்டி காட்டுறியா? இந்த பிச்சை பெருமாள் ராணுவம் வந்தாலே டபாச்சுவா தெரியுமா? கூப்பிடு. ஏன் லேட் பண்ற? போலீஸ் கூப்பிடு, நேவியை கூப்பிடு, ராணுவத்தை கூப்பிடு, ஏன் ஏர்போர்ஸையே கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. கூட்டிட்டு வந்து வரிசை உட்கார வச்சு சாப்பாடை போட்டு நல்லபடியா மெஸ்ஸை சந்தோஷமா நடத்து. நான் போறேன். எனக்கு என்ன வேற மெஸ்ஸே கிடைக்காதா? இரு வரேன். காலையில இருந்து கஸ்டமர்ஸே வரலன்னு சொன்னேன். வந்த ஒருத்தனே இப்படி துரத்திட்டேன். அப்புறம் எப்படி மெஸ் நடத்துறது? எல்லாம் வேஸ்ட். அது எப்படி வேஸ்ட் ஆகும்? பட்டை கிராம்பு தட்டி போட்டு இந்த சாதத்தை வறுத்தா குஸ்கா ஆயிடும். நாளைக்கு லஞ்ச்ல ஸ்பெஷல் லெமன் குஸ்கா, கோகனட் குஸ்கான்னு சொல்லி கொடுத்துடலாம். மிச்சம் மீதி இருந்ததுன்னா மிக்சியில் அடிச்சு கிச்சடி பண்ணிக்கலாம். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சார், யார் சார் நீங்க? புருஷோத்தமன். தம்பி, இதை கொண்டு போட்டுரு. ஓ, டிப்ஸ் கொடுக்கல. இந்தா. அப்புறம் கண்ணாடி கொஞ்சம் நல்லா தொடச்சு வைப்பா. நாங்களும் சாப்பிடணும்ல. 30 ரூபா கொடு. கொடுத்தாச்சே. சரி. இந்த சர்டிஃபிகேட் கொடுங்க. சரி.
தம்பி ஒரு பிளேட் உப்புமா எடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் பொழுது வந்து சீக்கிரமா. தம்பி இங்கே ஒரு பிளேட்டு இங்கே ஒரு பிளேட்டு. ரமணி வாங்க வாங்க, மெஸ் எப்படி களை கட்டிடுச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு காலையில இருந்து 28வது தடவையா உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கேன். உப்புமா சாப்பிட்றதுக்கா இவ்வளோ கும்பல்? எப்படி ரமணி? வாசல்ல ஒரே ஒரு போர்ட் போட்டேன், கும்பல் சேர்ந்துருச்சு. என்ன போர்டு? இந்த வாரம் உப்புமா வாரம். உப்புமா வாரமா? இன்னைக்கு நொய் திங்கள், நாளைக்கு சேமியா செவ்வாய், அப்புறம் கோதுமை புதன், கேழ்வரகு வியாழன், கிச்சடி வெள்ளி. இப்போ சனி ஞாயிறு ஸ்பெஷல். இந்திய சமையல் கலையில் முதல் முறையாக முந்திரியும் திராட்சையும் இணைந்து வழங்கும் கல்கண்டு உப்புமா. ரமணி நல்ல டெக்னிக் ரமணி. சரி, மச மச நிக்காம சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன வேலை? 10 மணிக்குள்ள தரேன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் டோர் டெலிவரி பண்ணி ஆகணும். இதெல்லாமா? ம் ரமணி நான் ஆஃபீஸ் போவானாமா? போங்க, போற வழியில கொடுத்துட்டு போங்க. இந்த லிஸ்ட்ல அட்ரஸ் எல்லாம் இருக்கு. 31 3rd ஸ்ட்ரீட் ஐனாவரம், நெஹ்ரு ஸ்ட்ரீட் வேளச்சேரி, கம்பர் தெரு வண்ணாரப்பேட்டை, தாம்பரம். ரமணி ஆஃபீஸ் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதெல்லாம் எப்படி போகிற வழியில வரும்? இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே அப்படியே ஆபீஸ் போனீங்கன்னா ஆபீஸ் போற வழியில இதெல்லாம் வந்துடாதா? மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரமணி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டேன். எவ்வளவு கலெக்ஷன்? 700 ரூபாய். 100 ரூபாய் உப்புமாக்கு 700 ரூபாய் கலெக்ஷன். அப்ப லாபம் எவ்வளோ? 600 ரூபாய். சார் என்ன கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணுங்க சார். ம் 650 ரூபாயா? சென்னையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். 650 ரூபா ஆகும். கொடுத்து அனுப்பிச்சிடு ரமணி. சைன் பண்ணு சார். தேங்க்ஸ். பரவாயில்ல. 100 ரூபாய் உப்புமாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 650 ரூபா கார் ஹையர். கூட்டி கழிச்சு பார்த்தா 50 ரூபா நஷ்டம். ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். 2-3 பிரான்ச் ஓபன் பண்ணோம்னா எல்லாம் சரியா போயிடும். 2-3 பிரான்ச்சா? எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒன்றுமே புரியல ரமணி. ஐயோ, இது கூட புரியலையா? டோர் டெலிவரிக்கும் பிஸ்னஸுக்கும் சம்பந்தமே இல்லை, அது பப்ளிசிட்டி மாதிரி. நீங்க இங்கிருந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள ஆறி போயிடும். ஆறி போனதே இவ்வளோ நல்லா இருக்கே, நேரடியாக மெஸ்ஸில் போய் சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தேடிக்கிட்டு வருவாங்க. இது இருந்தாலும் இப்போதைக்கு 50 ரூபாய் நஷ்டம் தானே ரமணி? டோர் டெலிவரியில் 50 ரூபாய் நஷ்டம் வந்தா என்ன? இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? 4000 ரூபாய். அதில் 3500 ரூபாய் லாபம். இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் 5 வருஷத்துக்குள்ள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுக்கு ரமணி ரம்யா ஷெரட்டன்னு பேர் வைக்கல. உங்க பேரும் என் பேரும் ரமணி இல்ல. கஸ்டமர் வந்திருக்காங்க. லஞ்சுக்கு அதுக்குள்ள வந்துட்டாங்க. கார்ல வந்திருக்காங்க. ரேட் எல்லாம் கொஞ்சம் ஏத்தி போடுவேன், கண்டுக்காதீங்க. ஓகே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க, அவருக்கு கை வலிக்க போகுது, பேக வாங்கிக்கிங்க. ரமணி பரவாயில்ல இருட்டா. இங்க வேண்டாம், உள்ள ஃபேமிலி ரூம்ல உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் நகர்ந்துங்க சார். அது கிச்சன், இதுதான் ஃபேமிலி ரூம். உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? லஞ்சா? நான் சாப்பிட வரலைங்க, உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன பேசணும்? நான் அம்பிகாபதி செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லேருந்து வரோம். உங்கள் மெஸ் ரொம்ப நல்லா நடக்கிறதா கேள்விப்பட்டோம். வெறும் உப்புமாவையும் குஸ்காயை வச்சு இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் நடத்த முடியாது. அதையும் மீறி பிஸ்னஸ் நல்லா நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த இடமா தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு ஆசை. நல்ல கமர்ஷியல் பிளேஸ் பாருங்க. அதனால இந்த வீட்டை நாங்கள் லீஸுக்கு எடுக்கலான்னு இருக்கிறோம். சார் நாங்கள் கொடுக்கறதா இல்லை. நல்ல ஆஃபர், என்ன சொல்கிறீங்க? என்ன ஆஃபர்? ரமணி அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க.
நீங்க ஆஃபரை சொல்லுங்க. மாதம் 30,000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்கள் தங்கறதுக்கு நல்ல ரெசிடென்ட் ஏரியாவில் 3 கிரவுண்டில் வீடு கொடுக்குறோம். இந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்கும். 15 வருஷத்துக்கு லீஸ் போட்டுக்கலாம். ரமணி அதெல்லாம் வேண்டாம் ரமணி. ஐயோ நீங்க உள்ள வாங்க. என்னங்க ஒத்துக்கலாம், இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது. ரமணி இது எங்கள் அப்பா கட்டின வீடு, இதை விட்டுட்டு போகலான்றிய. ஐயோ உங்க பேர்ல தானே இருக்க போது, லீஸுக்கு தானே கேக்குறாங்க. 15 வருஷம் கழிச்சு ரம்யா கல்யாணத்துக்கு திரும்பி வந்துக்கலாம். ரமணி மெஸ் நல்லா போயிட்டு இருக்கு, உன்னுடைய 5 ஸ்டார் ஹோட்டல் கனவெல்லாம் விட்டுற போறியா? நான் கட்டினா என்ன, இன்னொருத்தர் கட்டினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். என் பேரை மட்டும் வச்சுட்டா போதும், சிவப்பு கலர் நியான் லைட்ல. உங்களுக்கு ஓகே தானே? வாங்க. பேசிட்டேன் சார். இப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் பேசலாம். எங்களுக்கு சம்மதம். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த மெஸ் பெருசா வளர்ந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஆச்சுன்னா அதுக்கு ரமணி ரம்யா ஷெரட்டன் எங்க பேரை வைக்கணும்.